in the following reaction, so இந்த மாதிரி bromine in the presence of H nu இல்லாட்டி chlorine in the presence of H nu இந்த மாதிரி இருந்துச்சுனாலே என்னது free radical substitution of halogen. Okay, free radical substitution of halogen. Okay, basically substitution நடக்கும். ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஹாலோஜன் போய் இருந்துக்கும், பதிலாக அடிஷன் நடக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் இது வந்து எதுலலாம் யூஸ் பண்ணலாம்னா ஜென்ரலி ஆல்கேன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்சிடர் உங்களுக்கு ஒரு CH3 CH4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி CH3Br அந்த மாதிரி கொண்டு வரலாம். வேற எந்த கேஸ்ல பாசிபிள் அப்படின்னா அலைலிக், ஜஸ்ட் அந்த கேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அலைலிக்ல பாசிபிள். அலைலிக்னா கன்சிடர் உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்துல உள்ள பொசிஷன், ஓகே, டபுள் பாண்டுக்கு பக்கத்துல உள்ள கார்பன் அலைலிக் கார்பன் சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் கார்பன்ல போயிட்டு நம்ம புரோமின் வந்து ஆட் ஆகுறதும் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன்ல இந்த ரெண்டு கேசஸும் தான் ஜென்ரலி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல பாருங்க உங்களுக்கு வந்து ஜென்ரலா இதுல மெயினா என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா ஸ்டேபிள் ப்ராடக்ட் எதுங்கிறதான் கன்ஃபார்ம் இதுல தெரிய வேண்டியது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கலா இருக்கணும், அவ்வளவுதான் கண்டிஷன். ஸோ மோர் ஸ்டேபிள் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல், அதுதான் உங்களுக்கு மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். அப்படிதானா? ஸோ கன்சிடர் உங்களுக்கு வந்து ஒரு கார்பனை சுத்தி 3 கார்பன் இருக்குது அண்ட் தென் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. இது வந்து டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல். அதுக்கப்புறம் இன்னொன்னு செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் போடுறேன். ஓகே, ஸோ செகண்டரினா ஒரு கார்பனை சுத்தி 2 கார்பன் இருக்குது அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ், தீஸ் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஸோ இதுல ஒரு கார்பனை சுத்தி ஒரு கார்பன் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ்ல ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, இதெல்லாம் ஆல்பா பொசிஷன். ஸோ டோட்டலி 3 3s 9 ஆல்பா ஹைட்ரஜன் எல்லாம் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் செமையா இருக்கும். ஸோ மோர் ஸ்டேபிள். இது என்னது லீஸ்ட் ஸ்டேபிள். ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒன்றும் கம்மியா இருக்கு. இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்டும் பிளஸ் ஐ எஃபெக்ட், சரியா? பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும், பிளஸ் எம் எஃபெக்ட் இருக்கும், பிளஸ் ஹெச் எஃபெக்ட் இருக்கும். இந்த ரெண்டு எஃபெக்டும் யாருக்கு அதிகமா இருக்கும்னா மோர் பிளஸ் ஐ அண்ட் பிளஸ் எம் ஹெச் வந்து இங்கதான். ஸோ மோர் ஸ்டேபிள் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல். ஈஸியா உங்களுக்கு என்னது ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன்ல நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படிதானா? ஸோ இப்போ இதுல எங்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ எங்க ஃபார்ம் பண்ணலாம்? நான் வந்து இந்த CH2 அதுல வேணா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் போட்டுக்கிறேன். அதுல ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற எங்க ஃபார்ம் பண்ணலாம்? ஆல்கேன் எந்த பொசிஷன்லனாலும் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க ஃபார்ம் பண்ணலாம். அங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல, அந்த ஹைட்ரஜனை கிளீவ் பண்ணி அங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற எங்க ஃபார்ம் பண்ணலாம்? சைட்ல கீழே கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம், இங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ எல்லாமே போட்டு வச்சு எங்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் பாசிபிள் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் அதோட ஸ்டெபிலிட்டியை இப்போ செக் பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்? 1 ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, இந்த பர்டிகுலர் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு 1 2 3 4 5 6 and 7 ஆல்பா ஹைட்ரஜன். இந்த பர்டிகுலர் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு 1 2 and 3 just 3 alpha hydrogen, which is more stable. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ புரோமின் போய் எங்க ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இங்க தானே ஆட் ஆகும். ஸோ பிகாஸ் டெர்ஷரி பிளேஸ், அது டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரோமின் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல ஆட் ஆகுது, ஏன்னா அங்கதான் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இஸ் ஃபார்ம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.